ஓம் சக்தி. குருவழிச்சரணம், திருவழிச்சரணம். ஆக்கமும் ஆன்மீகமும் ஓர் அற்புதமான தொழில் நேர்களை டிப்ஸ் பார்ப்போமா? என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கப்பு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க, ஒரு கப்பு கேப்ப மாவு எடுத்துக்கோங்க, ஒரு கப்பு அரிசி மாவு எடுத்துக்கிறீங்க. இது மூணையும் நல்லா கரைச்சிக்கிறீங்க. கரைச்சிட்டு நீங்கள் தோசை வாக்குறப்ப நான் ரெண்டு எக்ஸ்ட்ரா பொருள் சேர்க்க சொல்கிறேன். எதுக்கு அப்படின்னா, சூடு அதிகமாக சேருது, உடல் சூடு, கண்ணெல்லாம் ஒரு மாதிரி போகும். அது வராமல் இருக்கிறதுக்கு, சூடு தணிகிறதுக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஸ்பூன் கசகசா, கண்டிப்பாக ஒரு ஸ்பூன் கசகசா, ஒரு ஸ்பூன் வெந்தயம், இது ரெண்டையும் அரைச்சி தோசை வாத்து பாருங்களேன். அதாவது மிக்சியில் பவுட்ரு பண்ணி வச்சுக்கோங்க. இது மூணையும் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடுங்க. நீங்கள் வாத்து பாருங்கள், கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு சூடு அவ்வளோ தணிஞ்சிடும். எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம உடம்புல கசகசா போகுதோ அவ்வளோக்கு எவ்வளோ சூடு தண்ணி நேரில். இது நீங்கள் வாரம் ஒரு நாள் கண்டிப்பாக இந்த தோசை சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். கசகசா இவ்வளோ உடம்புக்கு நல்லது. வெந்தயம் குளிர்ச்சி, இதில் எல்லாமே குளிர்ச்சி. சேர்த்து பாருங்கள் நேரில் கண்டிப்பாக.